இந்த 50 வருஷத்துல சினிமா எவ்வளவோ மாற்றங்களை சந்திச்சிச்சு இல்லையா? பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து கலருக்கு வந்துடுச்சு, 35 mm சினிமா ஸ்கோப்புக்கு வந்துடுச்சு, மோனோ சவுண்ட் ட்ராக்லேருந்து இன்னைக்கு வந்து டால்பி வந்துடுச்சு. சினிமா வந்து நீங்கள் டிவியில் பார்க்க ஆரம்பிச்சு, அப்புறம் ஓடிடியில் பார்க்க ஆரம்பிச்சு, இப்போ செல்ஃபோன்லேயே பார்க்கலான்ற அளவுக்கு சினிமா வந்துடுச்சு. இவ்வளவு நிறைய சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் போய் இன்னைக்கு மல்டிப்ளெக்ஸாக வர ஆரம்பிச்சிச்சு சின்ன சின்ன ஊர்களெல்லாம். இவ்வளோ மாறியும் இன்னைக்கு ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொன்னால் இந்தியா போகிற ஒரே ஒரு பாக்யராஜ் சார் தான் உண்மை. ஹோட்டல்களில் ஒரு போர்டு வச்சுருப்பான், நிறைகளை நண்பர்களிடம் சொல்லுங்கள், குறைகளை எங்களிடம் சொல்லுங்கன்னு சொல்லிருப்பான். நான் என்கிட்ட கேட்டிங்கன்னா, நிறைகளை மற்றவங்ககிட்ட சொல்லுங்க, குறைகளை எங்கிட்ட கூட சொல்லாதீங்க, யார்ட்டுமே சொல்லாதீங்க. இந்த டைம்ல வர படங்கள் சீன்ஸ்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காம இருக்காங்களோ அப்படி உங்களுக்கு தோணுது? ஏன்னா நீங்க ரெகுலரா படம் பாக்குறீங்க, அப்படி உங்களுக்கு தோணுது? கொஞ்சம் உண்மைதான். உண்மை. ஏன்னா நீங்கள் சொன்ன ஒரு பாராட்டு எனக்குள்ளே ஒரு ரொம்ப வருஷமாக இருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் என்னென்னா, சினிமா வந்து கனவு தொழிற்சாலைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதை குடிசை தொழிலாக தான் நான் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் அந்த ப்ராடக்ட் அதிகமாக சேலாக இருக்குது, கொஞ்சம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா அவ்வளோ. இப்போ டியூட் படம் பார்த்தேன் சார். அதில் என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு, சார் லவ் பண்ணுற பொண்ணுக்கா எவ்வளோ பண்ணுறான்ல அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். இப்போவே உனக்கு பார்த்துருக்கியா நீ அப்படின்னு கேட்டேன். கீர்த்தி சுவரன் வந்து ஃபர்ஸ்ட் டே நீங்கள் அவர் ட்விட்டர்லேயே இதில் போட்டிருந்தாரு. அவர் தேங்க்ஸ் டு டைரக்டர் விக்ரமன் அவர் போட்டிருந்தாரு. நமக்கு மனசுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா பாட்டு கேட்டால் சரியாயிடும் அப்படின்னு. உங்களுக்கு சரி இந்த சாங் தான் எனக்கு அப்படின்ற மாதிரி உங்களோட படம் இல்லாம வேற எனி எனக்கு நான் எம்ஜிஆரோட பெரிய ஃபேன். ஓகேங்களா? நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஒரு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, அஞ்சி அஞ்சி திரைமொழி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் பிடித்த நம்ம உணர்வுகளோட கடந்த லெஜெண்டரி டைரக்டர் விக்ரமன் சார் தான் இருக்காரு. வணக்கம். வணக்கம் சார். சார் ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. இன்னைக்கு என்னோட பக்கெட் லிஸ்ட்ல ஒன்று டிக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். நான் எனக்கு ரொம்ப பிடித்த இயக்குனர், எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு இருக்கு. உங்களை இன்டர்வியூ பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் சார். இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு உங்ககிட்ட நான் உங்களோட கதைகள் ரொம்ப பிடிக்கும், உங்களோட சிந்தனை ரொம்ப பிடிக்கிறத தாண்டி டைமிங் இன்றளவும் இந்த டைம்னா இந்த டைம் ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும், அப்புறம் ஹார்ட் ஒர்க். நீங்கள் நினச்சா இந்த அளவுக்கு நீங்கள் இன்டர்வியூ கொடுக்க வேண்டியது அவசியமே இல்லை, அவ்வளோ புகழ் பார்த்துட்டீங்க. இருந்தும் உங்களுடைய சிந்தனைகள் நிறைய பேருக்கு போகணுன்றதுனால இன்டர்வியூ கொடுக்கறதா இருக்கட்டும். உங்களை யாராவது புகழ்ந்து பேசினா, இல்லைங்க எனக்கு இல்லைங்க அது என்னோட குருநாதருங்க, என்னோட அண்ணான்னு உங்களை நீங்க அதை சிறுமைப்படுத்திக்கிறது எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகுது சார். அது உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதை சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு. இந்த மாதிரியான ஒரு தாட் உங்களுக்குள்ள எப்படி சார் வந்து நம்ம எப்படி இருக்கணும்னு? ஏன்னா நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணாலே ஓவர் ஆட்டிடியூட் காட்டுறவங்க இருக்காங்க. எப்படி சார் இந்த தாட்? இல்லை, அது இப்போ ஹோட்டல்களில் ஒரு போர்டு வச்சுருப்பான், நிறைகளை நண்பர்களிடம் சொல்லுங்கள், குறைகளை எங்களிடம் சொல்லுங்கன்னு சொல்லிருப்பான். நான் என்கிட்ட கேட்டிங்கன்னா, நிறைகளை மற்றவங்ககிட்ட சொல்லுங்க, குறைகளை எங்கிட்ட கூட சொல்லாதீங்க, யார்ட்டுமே சொல்லாதீங்க. அதனால் இந்த கேள்விகளுக்கு நான் பதில் சொன்னாலே தப்பு. ஸோ ரொம்ப எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பயர்டாக இருக்குது. ஸோ உங்களுடைய படங்கள் பிடிக்காத ஆளுகள் இருக்காதுன்னு சொல்லலாம். நிறைய படங்கள் இன்னும் ரீவாச் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் சார் சீன்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டைம்ல வர படங்கள் சீன்ஸ்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காம இருக்காங்களோ அப்படி உங்களுக்கு தோணுது? ஏன்னா நீங்க ரெகுலரா படம் பார்க்குறீங்க, அப்படி உங்களுக்கு தோணுது? கொஞ்சம் உண்மைதான். உண்மை. ஏன்னா நீங்கள் சொன்ன ஒரு பாராட்டு எனக்குள்ளே ஒரு ரொம்ப வருஷமாக இருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் என்னென்னா, அப்படிங்களா யாருமே பாராட்ட மாட்டேன்றாங்களே. ரொம்ப புது வசந்தம் படம் எடுத்திங்கன்னா நிறைய சீன்ஸ் அதில் புதுசாக இருக்கும். அது வரைக்கும் எந்த ஒரு படங்கள்லையோ ஒரு கதைகள்லையோ வராத சீன்களாக இருக்கும். அப்படி எல்லா படத்துலையுமே அது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அந்த புது வசந்தத்தில் அந்த நிறைய சீன்ஸு அது சொல்ல வேணாம், அந்த பட்ஜெட் போடுற சீன்ஸு, அப்புறம் வந்து பாட போகிறாங்கன்னு சொல்லி ஆடியன்ஸ் எதிர்பார்க்க வச்சு பார்த்தா லைபாய் ஓடிக்கிட்டு இருக்கும் டிரான்சிஸ்டரில். என்னாச்சு பாட்டு பாடிட்டீங்க? அதான் பாட்டமே எப்பா இந்த வந்துட்டுருக்க இதுதான் அப்படிம்பாங்க. லைவாய் விளம்பரத்துக்கு அதுதான் அவங்க பாடியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படி இருப்போம். அப்புறம் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இது ஆனந்த் பாபு குளிச்சுட்டு வருவார். அவர் கிறிஸ்டியன் படத்தில் அவர் வரும்போது வாசலெல்லாம் கால் தடம் போட்டிருக்கோம், கிருஷ்ண ஜெயந்திக்கு போட்டுருக்கிற மாதிரி கால் தடம் போட்டிருக்கோம். உள்ளே வந்து பார்த்தாருன்னா அங்கே ஜீசஸ் படத்தை போட்டு மாலை போட்டு தீபாரதனை காட்டிட்டு பசித்தார் ஹீரோயின். என்னது நீங்கள் வாசல் பூரா ஏதோ கால் தடம் போட்டிருக்க, இங்கே பார்த்தா ஜீசஸுக்கு மாலை போட்டு தீபாரதனை காட்டிட்டு இருக்க, விட்டா ஜீசஸே மதம் மாற்றிடுவ போல இருக்க அப்படின்ற மாதிரி கேட்பாரு. இல்லைம்மா, எங்கள் இதில் வந்து கிருஷ்ண ஜெயந்தின்னா அந்த மாதிரி வாசலில் கால் தடம் போடுவோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா கிருஷ்ணரே நம்ம வீட்டுக்குள்ளே வரணும்ட்டு, கிருஷ்ணர் மட்டும் வீட்டுக்குள்ளே வரலாம், ஜீசஸ் வரக்கூடாதா, அதுக்காக தான் போட்டேன் அப்படின்னு சொல்லுவாள்.
அப்புறம் அதை அப்படியே அவர் கட் பண்ணால் அவர் வந்து ஒரு இமேஜினேஷனில் வந்து அது இமேஜினேஷன் முதல்ல சொல்ல மாட்டோம். கட் பண்ணால் வந்து ஒரு சேரட் வந்து சித்தாரா அந்த ஏஞ்சல் கிறிஸ்டியன் வெட்டிங் ட்ரெஸ் அந்த ஏஞ்சல் ட்ரெஸ்ஸில் அவள் சேரட் ஓட்டிகிட்டு இருப்பா. பின்னாடி இந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் கோட் ஷூட் போட்டு அப்படியே வருவாங்க. அந்த சேரட் நேராக போய் ஒரு சர்ச்சில் போய் நிற்கும். சர்ச்சுக்குள்ளே ஹீரோயின் நடந்து வருவா. அவளுடைய பின்னாடி அந்த துணியை அவங்க 4 பேரும் பிடிச்சிட்டு வருவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஐயர்கள் வந்து அந்த சர்ச்சில் மந்திரம் ஓதிக்கிட்டு இருப்பாங்க. தேவாதி தேவன் நாமம் போற்றின்னு நம்ம பாட்டை சர்ச்சில் போடுவாங்க. அப்படியே கட் பண்ணால் ஒரு இந்து கோயில் அதில் ஃபாதர் மண்டிட்டு தேவனாகிய தேவ இசை அது இப்படி சொல்லுவார். ஓகேங்களா? இது எல்லாம் ஒரு நல்ல இன்டெகிரேஷனுக்கு ஒரு அருமையான சீன் இல்லை. இது யாருமே அந்த டைமில் பெருசாக பாராட்டல. இந்த மாதிரி பிரியமான தொழில்னு அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சீன், ஒரு அழகான சீன் இருக்கும். என்னன்னா மாதவன் மாதவன் மணிமணன் சார் எல்லாம் சேர்ந்து குடிப்பாங்க. அப்போ ஸ்ரீதேவி பார்த்துட்டு, என்ன இது அப்பாவுக்கு ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, நீ அவர் கூட குடிச்சிட்டு கூத்தடிக்கிறிய அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவா. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மாதவன் வந்து சபரிமலைக்கு மாலை போட்டு வந்துடுவார். வந்த உடனே மணிமணனே பார்த்து, என்னடா மாப்பிள்ள வந்து நீ ரொம்ப மாலைலாம் போட்டு ரொம்ப பக்திமான் ஆகிட்டா அப்படிம்பாரு. உடனே இவர் மாதவன் சொல்லுவார், இந்த மாதிரி வீட்டில் ஒருத்தன் மாலை போட்டிருக்கேன், என் வீட்டில் உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தால் யாரும் குடிக்க மாட்டாங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, பட் நீங்கள் குடிக்கலாம், ஏன்னா நீங்கள் என் ஃபேமிலி மெம்பர் இல்லையா. இப்படியே அவங்களுக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் போய் கடைசியில் மணிவண்ணன் சார் ரொம்ப இரிட்டேட் ஆகி அப்படி டார்ச்சர் பண்ணிட்டு பாட்டில்லாம் எடுத்து உடைச்சிட்டு இது பண்ணாரு. அதோட அந்த சீன் முடியாது. கட் பண்ணால் அந்த கிறிஸ்டியன் வீட்டில் வந்து சபரிமலை ஐயப்ப பூஜை நடக்கும். இப்போ ரோட்டில் போகிற 2 பேர் பேசிக்குவாங்க. பேசிட்டு, என்னது மைக்கேல் வீட்டில் வந்து ஐயப்ப பூஜை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ மைக்கேல் வீட்டு என்ன மைக்கேல் வீட்டிலேருந்து சத்தம் வந்துட்டு இருக்கு அப்படின்னா, மைக்கேல் வீட்டில் ஐயப்ப பூஜை நடக்குது. ஸோ இந்த மாதிரி இதை இங்கே வந்து யாருமே பாராட்டல, எந்த பத்திரிக்கையும் அதை பாராட்டல. ஆனால் இதே படம் சைமல்டேனியஸாக நான் தெலுங்கில் எடுத்தேன். தெலுங்கில் எல்லா பத்திரிக்கைகளும் இந்த சீனை ரொம்ப கொண்டாடினாங்க. அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய சீன் பண்ணியிருக்கோம், யாருமே பாராட்டல. பட் இப்போ வந்து படங்களில் வந்து அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ மேட்டர் ஆஃப் ஃபேக்டாக தான் மொத்த கதையும் ட்ராவல் ஆகுது. சில ஃபியூ ஃபிலிம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டூரிஸ்ட் ஃபேமிலியில் சில சீன்களுக்கு எல்லாமே கிளாப்ஸ் வந்தது. அது மாதிரி சில படங்களில் தான் அது அது கொஞ்சம் குறைபாடு தான் நிச்சயமா சார். கண்டிப்பாக அது சிலாய்க்கிற மொமெண்ட் தான். சரி, இப்போ ஒரு சில மனிதர்கள் தான் அவங்க வேலை செய்வாங்க, 100% ட்ரூ போடுவாங்க, எஃபர்ட் போடுவாங்க. ஆனால் மக்களோட உணர்வுகளோட கலருதுன்னு ஒன்று இருக்குல்ல சார், அது ஒரு சில மனிதர்கள் தான் வந்து அந்த உணர்வுகளோட கலப்பாங்க. அப்படி நான் பார்க்குற ஒரு இயக்குனர்ல நீங்கள் வருது. இப்போ மக்கள் மத்தியில் ஒரு உணர்வுகளோட கலந்துட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு இருந்திருக்கா சார்? அதெல்லாம் இல்லைங்க. நான் ஒரு வியாபாரி தான். நான் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் தான் எடுத்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன், அவ்வளோதான். ஓகே சார். நம்ம இப்போ நிறைய ப்ரொடியூசர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு நான் போட்ட பணம் வந்து எடுக்க முடியல, நிறைய டேரக்டர்ஸ் வந்து நிறைய செலவு பண்ணிடுறாங்க, ஒரு பிளானிங் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துட்டே இருக்கு. நீங்க அந்த டைம்லேயே ஒரு பக்கா பிளானிங்ல ஒரு வியாபார ரீதியாக வெற்றி கொடுக்குறதுன்னு இருக்குல்ல, அது தொடர் வெற்றி கொடுக்குறதுன்னு இருக்குல்ல, அந்த மூமெண்ட் எப்படி சார் இருந்தது? ஏன்னா நம்ம ட்ரை பண்றோம், ஓகே, நம்ம வெற்றி கிடைச்சிட்டதுக்கு அப்புறம் அடுத்த வெற்றி ஐயோ இதே மாதிரி இருக்கணும், தோத்தரக்கூடாது ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். அந்த ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இல்லை, எனக்கும் அந்த பயம் இருந்தது. அதெல்லாம் இல்லாம இருக்கா எந்த ஒரு படைப்பாளிக்கும். இல்லை, எனக்குமே அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய நீங்க சொல்ற அளவுக்கு மலையளவுலாம் நான் இல்லை, ரொம்ப சாதாரணம். ஓகேங்களா? அந்த மாதிரிலாம் இல்லை. அதான் நான் இப்போ கூட இதுக்கு முந்தைய ஒரு பேட்டியில் கூட சொன்னேன். அதாவது சினிமா வந்து கனவு தொழிற்சாலைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதை குடிசை தொழிலாக தான் நான் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் அந்த ப்ராடக்ட் அதிகமாக சேலாக இருக்குது, கொஞ்சம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். கண்டிப்பாக. இப்போ ஆல்மோஸ்ட் 36 இயர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சினிமா ஜேர்னி ஒருவேளை நம்ம சினிமாவில் வரலன்னா சார், நம்ம தென்காசியில் என்ன பண்ணிட்டு இருந்திருப்போம் சார்? சினிமாவுக்கு தான் முயற்சி பண்ணியிருந்திருப்பேன். தென்காசிலேருந்து கன்ஃபார்மாக சென்னைக்கு வந்திருப்பேன், சினிமாவில் முயற்சி பண்ணிகிட்டே இருந்திருப்பேன். சிறப்பு. இந்த 36 இயர்ஸில் சினிமா உங்களுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்கல சார், ஒவ்வொரு விஷயம் ஒன்று கற்றுக் கொடுக்கும். சினிமா உங்களுக்கு என்ன சார் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கோம். அதாவது நான் இப்போ சொல்லணும்னா பாலச்சந்திர சார் பட்ட டயலாக் தான் சொல்லணும். நீங்கள் ஸ்கூலில் காலேஜில் வந்து படிச்சுட்டு பரீட்சை எழுதுவோம், பட் வாழ்க்கையில் பரீட்சை எழுதி தான் பாடமே படிப்போம். அதுதான் சினிமாவும் கூட. சினிமா வந்து படம் எடுத்த பிறகு தான் தெரியும் நம்ம கரெக்டாக எடுத்துருக்கோமா, கரெக்டாக படம் ஓடிச்சுன்னா கரெக்டாக எடுத்துருக்கோம்னு அர்த்தம், ஓடலைன்னா நம்ம கரெக்டாக எடுக்கலை, இங்கே எங்கே தப்பு பண்ணியிருக்கோம் அதை கரெக்ட் பண்ணிக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கணும். அது கண்டிப்பாக சார். உங்களுக்கு பிடித்த இயக்குனர் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஃபர்ஸ்ட் படத்திலே டைட்டில் காலில் ஒருத்தர் ஞாபகம் பாகிரா சாருக்கு இப்போ 50 இயர்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணி நான் போயிருந்தேன். அன்னைக்கு போயிருந்தேன். நான் என்னுடைய மரியாதை செலுத்திட்டு வந்தேன். அது அவருக்கு பிடிச்சதா என்னன்னு தெரில, அது அவர்கிட்ட தான் கேட்கணும். அவருடைய புகைப்படங்களாக வச்சு ஒரு ஷீல்டு மாதிரி ரெடி பண்ணி எங்களுக்கு கொடுத்த மேடையில். ஓகே சார். அவர்கிட்ட நீங்கள் சிலாய்க்கிற ஒரு மூமெண்ட்டா ஒரு இயக்குனர்? அதாவது இன்னைக்கும் நான் அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன்லேயே நான் என்ன சொன்னேன்னா, அதாவது சினிமா கிட்ட பாகிரா சார் 50, இந்த 50 வருஷத்துல சினிமா எவ்வளவோ மாற்றங்களை சந்திச்சிச்சு இல்லையா. பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து கலருக்கு வந்துடுச்சு, 35mm சினிமா ஸ்கோப்புக்கு வந்துடுச்சு, மோனோ சவுண்ட் ட்ராக்லேருந்து இன்னைக்கு வந்து டால்பி வந்துடுச்சு,
அப்புறம் சினிமா வந்து நீங்கள் டிவியில் பார்க்க ஆரம்பிச்சு, அப்புறம் ஓடிடியில் பார்க்க ஆரம்பிச்சு, இப்போ செல்ஃபோன்லேயே பார்க்கலான்ற அளவுக்கு சினிமா வந்துடுச்சு. ம். இவ்வளவு நிறைய சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் போய் இன்னைக்கு மல்டிப்ளெக்ஸாக வர ஆரம்பிச்சிச்சு சின்ன சின்ன ஊர்களெல்லாம். இத்தனை மாற்றங்கள் வந்தாலும் தமிழ் சினிமாலேயே எவ்வளவோ மாற்றங்கள் வந்துருச்சு. நிறைய சினிமா ஃபில்ம் மேக்கிங்லாம் ரொம்ப மாறுதலாயிடுச்சு. இவ்வளோ மாறியும் இன்னைக்கு ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னு சொன்னா இந்தியா பூரா ஒரே ஒரு பாக்யராஜ் சார் தான். உண்மை. அது ஒரு பெரிய விஷயம் தானே. அது அத்தனை வருஷமா ஒரு 50 வருஷமா இவர் ஒருத்தர் தான் சார் சினிமாக்கு இந்த ஸ்க்ரீன் பிளேக்கு அத்தாரிட்டினா அது பாக்யராஜ் சார் தான் அப்படின்னா அதுவே பெரிய சாதனை தானே. எஸ். 50 வருஷமா இவர் தான் அத்தாரிட்டி. அந்த இடத்த விட்டு கொடுக்காம அத யாருமே வர தக்க முடியல, யாராலுமே முடியலல்ல. எஸ். இப்ப டியூட் படம் பார்த்தேன் சார். அதுல என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு, ச்சே லவ் பண்ற பொண்ணுக்கா எவ்வளோ பண்றான்ல அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். ம். ஏய் பூவே உனக்கு அவ பார்த்திருக்கியா நீ அப்படின்னு கேட்டேன். ஸோ இல்ல அப்பவே அவரு கீர்த்திஸ்வரன் வந்து ஃபர்ஸ்ட் டே நீங்க அவரு ட்விட்டர்ல இதுல போட்டிருந்தாரு. ம். அவர் தேங்க்ஸ் டு டைரக்டர் விக்ரமன் அவர் போட்டிருந்தாரு. எதுக்கு அப்படி போட்டிருந்தாருன்னு தெரியல. அப்புறம் நான் படம் பார்த்தேன். நான் ஃபர்ஸ்ட் டே பைசன் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். நைட் ஷோ இது பார்த்தேன். எனக்கு பிடிச்சிருந்தது இந்த படம். ரொம்ப பிடிச்சிருந்தது டியூடு. பல பேருக்கு கொஞ்சம் அதில் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான ரிப்போர்ட் எஸ், வந்தாலும் எஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என் பையனுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவருக்கு அந்த வகையில் அவர் போய் உனக்கு அவர் பிடிச்சிருந்துருக்கலாம் ஒருவேளை. அந்த டைம்லலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். லவ் பண்ணா அந்த தாடி வளர்த்துவாங்க, இந்த ம். ட்ரிங்க் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு சோகமான ஒரு ஆமா இதுல நீங்க சொல்றது 80ஸ்ல. எஸ். அந்த அந்த ஒரு 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 மக்களை திசை திருப்புறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல சார். ஆமா. அது எப்படி சார் அது உங்களால எழுத முடிஞ்சது? இப்படியும் கொண்டு வரலாம், இப்படியும் ஒரு மோட்டிவேட் பண்ணலாம் ம். அப்படின்ற ஒரு பாசிட்டிவா எப்படி சார்? இல்ல பாசிட்டிவானா இப்போ நான் கூட இப்போ போய் உனக்காக முடிவு வந்து இந்த சோகம் கூட உனக்கு எனக்கு சுகமான முடிவு சுகமாகவும் தான் அப்படின்னு வாழ்க்கை. சொல்லுவாரு. அது சில பேருக்கு அது சுகமா இருந்திருக்கலாம். சில பேருக்கு அது சுகமா இருந்திருக்கும். காதல் அப்படித்தானே ஒரு ஒரு வேதனையான ஒரு சுகம் தானே அது. ஆமா சார். இவ்ளோ வயசுல நீங்க எவ்வளவு சார் ஹேப்பியா ஃபீல் பண்றீங்க? ஹியூமனா, டைரக்டரா இல்லாம ம். எவ்வளோ நான் இன்னும் நெறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் வேர்ல்ட ம். அந்த மாரி இருக்கீங்களா? இல்ல எவ்வளோ இல்ல ஹேப்பியா? நான் வேர்ல்டு நிறைய நான் சுத்திட்டேன். நான் ஃபேமிலியோட தான் எல்லா உலகத்துக்கும் ஊருக்கும் போயிருக்கேன். கிட்டத்தட்ட என்னுடைய ஏஜுக்கு நான் இப்போ போல ஒரு 6, 7 வருஷமா என் ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லாம இருந்து போல. எஸ் சார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் நிறைய விஷயங்கள் உலகம் பூரா போயிருக்கேன். நிறைய இயற்கையை ரொம்ப ரசிப்பேன் நானு. நான் நேச்சர் ரொம்ப லவர் நானு. என் ஊரே நான் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா, தென்காசி. தெற்குமேடுன்னு ஒரு மலை அடிவாரத்துல இருக்கு எக்ஸாக்ட்டா. எங்க ஊர்லேருந்து அந்த மலையிலேருந்து ஏறி இறங்கிட்டா ஆரியங்காவ் வந்துரும் கேரளா. அந்த மாரி ஒரு ஊரு. தமிழ்நாட்டினுடைய கடைக்கோடியில இருக்கிற ஒரு கிராமத்துல எங்க ஊரும் ஒண்ணு. அதனால நேச்சர் லவர் தான். சின்ன அது அந்த பர்த்லேயே வந்துடுச்சு. நிறைய என்னுடைய படங்களும் பார்த்தீங்கன்னா, அந்த ஜியாகிரஃபியை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவேன். சார். வெறுமனே கதைக்குள்ள போகாம எக்ஸாக்ட். அதெல்லாம் ஃபுல்லா இது இந்த மாரி ஒரு ஹில் ஸ்டேஷனு, ஒரு ஹில் பேக்ட்ராப்ல இந்த மாரி ஒரு வில்லேஜ், இந்த மாரி ஒரு இடம், இந்த மாரி ஒரு வீடு, இதில இப்படி ஒரு கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டுவேன். நான் கிட்டத்தட்ட உலகம் பூரா யுஎஸ் போயிருக்கேன், யுகே போயிருக்கேன். அம் அப்புறம் வந்து அதிலேயே நிறைய சுவிட்சர்லாந்து போயிருக்கேன், ஆஸ்ட்ரியா போயிருக்கேன், ஜெர்மன் போயிருக்கேன். அப்படி பல நாடுகள். இங்கே ஏசியால பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, ஹாங்காங், அம் பங்களாதேஷ் போல, பாகிஸ்தான் போல. வாய்ப்பு இருந்தா அதுக்கும். ஆமா. ம். என்னமோ எனக்கு ஆர்வமும் வரல. பாகிஸ்தான் போகணும், பங்களாதேஷ் போகணுன்ற ஆர்வம் வரல. ம், ம். ம். சார் குறிப்பா நான் இந்த இடத்துல நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா நான் உடுமலைப்பேட்டை, ம். நேட்டிவ் பொள்ளாச்சி. ம். நீங்க உங்களோட படங்கள்ல அதிகமா ஆமா. உடுமலைப்பேட்டை அதிகமா எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். திருமூர்த்தி மலையில காமிச்சிருந்தீங்க சார். ம். திருமூர்த்தி மலை, அமராவதி. ரோசா புசின அங்க அந்த மரியாதை படம் செட்டே அங்க தானே போட்டேன் ஆமாங்க, திரும்ப. ஆமா. எப்படி சார் உங்களுக்கு தென்காசி நீங்க நினைச்சிருந்தா தென்காசி போயிருந்திருக்கலாம். உங்களுக்கு அது போயிருக்கலாம். பரிச்சயமான ஏரியா. ம். இருந்தாலும் உடுமலைப்பேட்டை கரெக்ட்டா இருக்கும், பொள்ளாச்சி கரெக்ட்டா இருக்கும்னு அந்த தாட் எப்படி சார்? இல்ல அது சினிமாவுக்கு ஏற்ற எல்லா வசதிகளும் கொண்ட இடம் வந்து பொள்ளாச்சி அண்ட் சரௌண்டிங்ஸ். ம், ம், ஓகேங்களா? ம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஃபுல் டாக்கி சீன்ஸ் எல்லாம் அங்க எடுத்துட்டீங்க. சாங் வந்து அங்கேயே எடுக்கலாம். நிறைய லொகேஷன் இருக்கு. இப்போ ஃபாரஸ்ட்னா சர்க்கார்பதி ஃபாரஸ்ட் இருக்கு. கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் டிராவல் பண்ணா வால்பாறை வால்பாறை இருக்கு. இருக்குது. ஒரு 1 மணி நேரம் டிராவல்ல வால்பாறை இருக்கு. அப்புறம் டாப் ஹில்ஸ்னு ஒண்ணு இருக்கு. ஆமாங்க. இங்கெல்லாம் டாப் ஹில்ஸ்ல தான் நான் புதிய மன்னர்கள் சாங் நீ கட்டும் சேலம் மடிப்பில நான் அங்க தான் எடுத்திருப்பேன். அந்த மாதிரி லொகேஷன்ஸ் இருக்கு. சரி வேணாம் நான் இன்னும் கூட அழகான ஜியாகிரபி காட்டணும்னா அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணி ஈஸியாக ஒரு 3 ஹவர்ஸில் ஊட்டி போயிடலாம். இந்த பக்கம் 3 ஹவர்ஸில் கொடைக்கானல் கொடைக்கானல் போயிடலாம். போயிரலாம். ஸோ இது மாதிரியான எல்லாமே இருக்கிற ஒரு ஜியாகிரபி வந்து பொள்ளாச்சி அண்ட் உடுமலைப்பேட்டை இதெல்லாம். அதனால அது ப்ரிஃபர் பண்ணேன். என்னுடைய 2வது படமான பெரும்புலி அங்கே தான் எடுத்தேன். தென் வந்து சூரியவம்சம் அங்கே தான் எடுத்தேன். மரியாதை அங்கே தான் எடுத்தேன். வானத்தை போல அங்கே தான் எடுத்தேன். சார் நமக்கு மனசுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா பாட்டு கேட்டா சரியாயிடும் அப்படின்னு உங்களோட படங்களே எனக்கு நிறைய பாடல்கள் கேட்பேன். ம். உங்களுக்கு சரி இந்த சாங் தான் எனக்கு அப்படின்ற மாதிரி உங்களோட படம் இல்லாம வேற எனி எனக்கு நான் எம்ஜிஆரோட பெரிய ஃபேன். ஓகேங்களா? இன்னைக்கெல்லாம் அது பல பேர் சொல்ல மாட்டாங்க. எம்ஜிஆர் ஃபேன்னா நமக்கு வயசாயிடுச்சு அதனால சொல்லக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னைய வரைக்கும் நான் எம்ஜிஆர் பாட்டு எனக்கு ஏதாவது ஒரு மாதிரி எனக்கே ஒரு மாதிரியா இருந்து கவலையா இருந்தது இல்லை நான்
ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ சோகமான முடிவு இதில் மூடில் இருக்குன்னா எம்ஜிஆர் பாட்டு நான் யூடியூப்பில் அப்படியே பார்த்துக்கிட்டே என்ன இருப்பேன். பாட்டு சார்? நிறைய பாடல் இருக்கு எம்ஜிஆர் பாட்டில். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்கள். அப்புறம் ராஜா சார், அது ஆல்வேஸ் அது. இன்னும் கூட ஒரு விஷயம் நான் சொல்லணும்னா, நான் ராஜா சாருடைய பெரிய ஃபேன் வச்சுங்களேன். நான் அன்னைக்கிளி வரும்போதெல்லாம் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கேன், 7ஆம் கிளாஸ் இருக்கும்போது தான் படிச்சுட்டு இருக்கேன். ம். அப்போவே பெரிய ஃபேன் நான். ஆனால் ம். அதுக்கப்புறம் ராஜா சாருடைய எல்லா பாடல்களும் கேட்டு 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 எனக்கு வண்டியில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட 2000 அப்போ சிடி தானே, ஆமாங்க. அப்போ வந்து சிடியில் ரெக்கார்ட் பண்ணி இன்னும் அப்படியே வச்சிருக்கேன். அதை தான் கேட்டு போய் என் டிரைவர்கிட்ட கேளுங்க. ஆனால் அதில் கொஞ்சம் ராஜா சார் ஒரு 25 சிடி இருக்குன்னா, ராஜா சார் பாட்டுகள் இருக்கும். அப்புறம் ஒன்று டிஆர் ஹிட்ஸ், டி ராஜேந்தர் சார் ஹிட்ஸாக இருக்கும். 2 ஒன்று ஹிந்தியாக இருக்கும் ஃபுல்லாக. அது ஹிந்தியுமே 70s 80s ஓ, அந்த பீரியட். அந்த பீரியட். அந்த மாதிரி. ஏன்னா அப்போ தானே மெலடி அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து இப்போ ராஜா சாருடைய பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பையன் வந்து அவன் கொஞ்சம் 2K இந்த இந்த ஜென்சி கரண்ட்ல இருக்கக்கூடிய அவன் அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் ரசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு 10 12 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஹேர் கட்டுக்கு அங்கே ரமேஷ்னு சொல்லியிருக்காரு மவுண்டரில், அங்கே போயிருந்தான். அங்கே வந்து என்னென்னா ஒரு 24 ஹவர்ஸும் அந்த அந்த 12 ஹவர்ஸ் அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸில் அவர் வந்து ஒரு அந்த சாங் ஓடிக்கிட்டே இருக்கும். மைல்டு சவுண்டில் அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி மைல்டு சவுண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டியூன் போயிட்டே இது லிரிக்கலாக போகாது, வோக்கல் இருக்காது. மற்றபடி அந்த இன்ஸ்ட்ருமெண்டலாக ஃப்ளூட்டில் போயிட்டு இருக்கு எல்லா சாங்கும். லைக் கரோக்கி மாதிரி. ஆமாம், கரோக்கி மாதிரி லைக் தட். அப்போ வந்து என் பையன் கேட்டு வீட்டுக்கு வந்து சொன்னான், அப்பா ஒரு டியூன் நான் இன்னைக்கு கேட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இது என்ன படம் என்ன பாட்டுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டான். சரி என்ன பாடி காமிச்சோன்னே, நான் தானா தானே அப்படின்னா, இது நம்ம வண்டியில் கூட இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் கண்ணுலே யூடியூப்ல போட்டால் ஒரே நான் உனை நான் அன்னையிலேருந்து ஒரு ராஜா சாருடைய ஃபேன் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு ராஜா சாருக்கோட ப்ரொடியூசர் கவுன்சில் ஒரு டைப்பில் ஒய்எம்சியில் ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன் பண்ணாங்க நைட்டில். அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அவன் நான் அவங்க கூட வந்தே அவன் தீரணும்னு சொல்லி நைட் ஃபுல்லாக கிட்டத்தட்ட அது 7 மணிக்கு ஆரம்பிச்சு ராத்திரி 1 மணிக்கு என்னமோ முடிஞ்சு ஃபுல்லாக உட்காந்து ராஜா சார் பாட்டு கேட்டான். இன்னைக்கு அவனும் ரொம்ப ராஜா சாருக்கு ரசிகன் ஆகிட்டான். கண்டிப்பாக சார். இவ்வளோ நேரம் எங்களுக்காக டைம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் தந்துட்டு நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.